المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சற்று முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியானுக்கு எவ்வாறு நன்மைகளை வாரி வழங்குகிறான் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அத்தொடரிலே நாங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பு அடிப்படையில் தவறு செய்துவிட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டால் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதனுக்கு பொதுவாக ஒரு மனிதன் மறதிக்கும் தவறு செய்கின்ற ஒரு இயல்புக்கும் மத்தியில் அல்லாஹு தாலா மனிதனை படைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு தவறு ஏற்படும் பொழுது அது ஒரு இயல்பான ஒரு விடயமாகவே இஸ்லாம் பார்க்கிறது. ஆனாலும் கூட தவறு ஏற்படும் பொழுது அதை எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து மீள வேண்டும் என்ற வழியையும் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அதைத்தான் நாங்கள் தௌபா என்று சொல்வோம். குல்லு பனி ஆதம ஹத்தா ஹைரு ஹத்தா இன தௌவாபோன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், பனு ஆதம் என்று சொல்லக்கூடிய ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான். அது இயல்பான விடயம்தான். ஆனால் அவர்களை மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே தான் செய்த தவறுக்காக அழுது புரண்டு அசைக்க முடியாத ஒரு ஈமானோடு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து கொள் என்று யாரெல்லாம் தௌபா இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே, அத்தகைய மக்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மக்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவை யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்கள் அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் நான் தெரியாமல் செய்துவிட்டேன், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்து அந்த பாவத்தை நாங்கள் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்கிற மக்கள்தான் சிறந்த மக்கள் என அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவர் தவறு ஏற்படுவது என்பது ஒரு இயல்பான ஒரு விடயம்தான். அந்த மனிதன், அந்த அல்லாஹுடைய அடியான் அதை உணர்ந்து அதுக்காக வேண்டி கை செய்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதிகமான வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்விடத்திலே நல்லபடி அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் விழித்து சொல்கிறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளிடத்திலையும் தவறுகள் இருக்க முடியும். ஆனால் தவறு இருந்தால் நம்ம அதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து நாங்கள் மீழ்ச்சி பெற வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் சந்தோஷப்படுவதாக சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸில் குத்ஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே அசைக்க முடியாத ஈமானை வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான். அது பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட அதிகமான தவறை செய்தாலும் சரி, அல்லது கடல் இருக்கின்ற கடல் நுரைய அளவு அவன் தவறு செய்திருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே இணை வைக்காமல் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குத்ஸிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அதிகரித்த பாவ மன்னிப்பை வழங்குகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பை வழங்கிவிட்டு
அந்த பாவ மன்னிப்பு தௌபாக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் அவனுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய இறைவன் நான் மாத்திரம் இருக்கிறேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு என்னிடத்தில் தவறை ஒப்படைத்தால், பாவ மன்னிப்பு கேட்டால், நிச்சயமாக நான் வல உபாலி, நான் அதை கணக்கிலே எடுக்க மாட்டேன், அவனுக்கு நான் அந்த பாவ மன்னிப்பை வழங்குகிறேன் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுல் குதுஸிலே குறிப்பிட்டார்கள். ஆகவே எவ்வளவு பாவம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர இந்த பாவத்தை யாருமே மன்னிக்க முடியாது, அல்லாஹ் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியானவன் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு மூமின் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. தன்னுடைய ஆத்மாக்கு அநியாயம் செய்த மக்களே என்று அல்லாஹு தஆலா விழித்து சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக நான் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்லாமல் ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தவறுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டால், ஒரு மனிதன் தவறு செய்திருக்கிறான், அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு ஈமான் கொண்டு அமில சாலிஹன் நல்ல அமல்கள் செய்து யார் தன்னுடைய பாவங்கள் எல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றுவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்விடத்தில் அசைக்க முடியாத ஈமான் வைத்து தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா தீமைகளை நன்மையாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான் என்ற விஷயத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அளப்பரிய ஒரு ரஹ்மத்து, அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு தன்னுடைய தவறை உணரும் பொழுது தௌபா கேட்கும் பொழுது நிச்சயமாக தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், பாவ மன்னிப்பு வழங்குகிறான். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றுறான். அவ்வளோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மிகவும் விசாலமானது. ஒரு மூமினுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளையான அன்பை ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். ஏனென்று சொன்னால் அவன் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு இவ்வளோ நன்மையுடைய வாசல்களையும் தௌபாவுடைய வாசலையும் அல்லாஹு தஆலா திறந்திருக்கிறான். ஒரு மூமின் தன்னுடைய உயிர் தொண்டைக்குழியை கர்கரா என்ற சொல்லக்கூடிய நிலைமை அடைகின்ற வரைக்கும் அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கேட்கிற அனைத்து தௌபாக்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி மறுமையினுடைய சில முக்கியமான அடையாளங்கள் வருகின்ற வரைக்கும் ஒரு மனிதன் யாரெல்லாம் தௌபாவை கேட்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹுடைய தௌபாவுடைய பாவ மன்னிப்பினுடைய வாசல் திறந்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் தான் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வகையான தவறுகளை செய்துவிட்டேன், மன்னித்து விடுவாயாக என்ற அமைப்பிலே தௌபா இஸ்திக்ஃபார் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிடும்போது சொல்லி காட்டுகிறார்கள், நான் ஒவ்வொரு நாளும் நான் 100க்கு அல்லது 70க்கு மேற்பட்ட முறை நான் இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்ற விஷயத்தை தன்னுடைய பொன்மொழிகளை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்பது இந்த படைப்புக்களை சிறந்த ஒரு மனிதர், சுவர்க்கவாசி. அது மட்டுமல்லாமல் வணக்க வழிபாடுகளை மிகவுமே பூரணமாக செய்த ஒரு மனிதர். இஸ்லாமிய வாழ்க்கையை 100க்கு 100% இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் கூட தன்னுடைய ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் பண்ணுவதாக அல்லது 70 முறை ஒரு நாளில் ஒவ்வொரு நாளும் பண்ணுவதாக ஹதீஸ்களை காணக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் சுவர்க்கம் போக முடியாது என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தார்கள், சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தங்களுடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற கடைசி தருணத்திலே அல்லாஹ் மக்ஃபிர்லி ஒரு ஹம்னி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, எனக்கு குஃப்ரான் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு கொடுத்து விடு, ஒரு ஹம்னி அன்பு என்னை ரஹமத்தை செலுத்து என்ற வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற கடைசி நேரங்களில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இஸ்திக்ஃபார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளில் இவ்வளவு அதிகமாக ஈடுபட்ட ஒரு மனிதர் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தன்னுடைய கடைசி தருவாயிலும் கூட பாவ மன்னிப்பு கேட்டிருந்தார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மூமினும் தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதிலே நாங்கள் எந்தவித மனசஞ்சலம் இல்லாமல் அல்லாஹ் மன்னிப்பான், எவ்வளவு தவறு செய்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பான் என்று அசைக்க முடியாத ஈமானோடு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். இந்த உலகத்திலே தவறு செய்யாத எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா தவறு செய்யக்கூடிய ஒரு இயல்பிலே படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவம் அழுது புரண்டு பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு வழங்கினான் என்ற விஷயங்கள் குர்ஆன் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தவறு என்பது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குகிறான், சந்தோஷப்படுகிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழியிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே தௌபா என்பது ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு தவறு செய்த மனிதரும் தவறு செய்யாத மனிதரும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், உன்னிடத்திலே நான் மீள்கிறேன் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தவறு செய்யாத மக்களை அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. இந்த உலகத்திலே மக்கள் தவறு செய்யாமல் இருந்தான்னு சொன்னால், தவறு செய்யாத மக்கள் இந்த உலகத்தில் இருந்தால் அந்த மக்களை அழித்து விட்டு நான் இன்னொரு படைப்பை நான் படைப்பேன். அவர்கள் தவறு செய்வார்கள், அவர் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இவ்வையான ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த உலகத்தில் தவறு என்பது இயல்பானதான். ஆனால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அழுது புரண்டு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்துக்கொள், நான் திரும்பி இந்த பாவத்தில் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற உறுதியோடு நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு எங்களுடைய பாவக்கரைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதாமா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هذه الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين فضجوا بالشهادة ناطقين